விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். வினோத், இந்த கோயிலின் சிறப்பம்சங்கள் என முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆன்மீக அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது மரக்காணம் அருகே உள்ள முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் சிவனமடைந்த நிலையில் இருந்ததை அடுத்து தொல்லியல் துறை மற்றும் ஊர் பொதுமக்களின் பங்களிப்புடன் புனரமைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தனர். இன்று காலை 8ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. பின்னர் ராஜகோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்படும் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இக்கோவில் முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்டதாக கல்வெட்டுக்கு ஆதாரங்கள் உள்ளனர். இங்குள்ள நடராஜர் சிலை மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளை கொண்டது. நிலம், நீர், நெருப்பு என பஞ்சபூத தத்துவங்களை உள்ளடக்கிய கட்டிடக்கலை அமைப்பு கோவிலின் தனிச்சிறப்பு. ஊர் நிர்வாகம் மற்றும் தான மளிகைகள் குறித்த பல்வேறு வரலாற்று தகவல்கள் கோவிலின் சுவர்களில் இன்றும் காணப்படுகிறது. மேலும் திண்டிவனம் நகரில் அமைந்துள்ள கிடங்கல் என்னும் கோட்டையிலிருந்து ஓய்மா நாட்டை சேர்ந்த ஓவியர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் அருள்மிகு ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் தெற்கு நோக்கிய சுயம்பு மூர்த்தி குரு பரிகார ஸ்தலம். ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண நூதன ராஜகோபுர ரஷபந்தன அஷ்டபந்தன மகா திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூன்றும் ஒருங்கே அமைந்ததுடன் பஞ்சபூதங்களும் சித்த மகா புருஷர்களும் எண்ணற்ற மகான்களும் மன்னர் பெருமக்களும் வழிபட்ட இந்த ஆலயத்தில் சுமார் 48 ஆண்டுகளுக்கு முன்னர் 19/6/1978 காஞ்சி மகான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களின் பரிபூர்ண அனுகிரகத்தோடு குடமுழக்கு நடைபெற்றதை தொடர்ந்து மீண்டும் தற்போது ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகா சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமி திருவருள் துணை கொண்டு ஆலயத்தினை புனராவர்த்தனம் செய்வித்து புதிதாக ராஜகோபுரம் மற்றும் இதர கோபுரங்கள் அமைத்து பஞ்சவர்ணங்கள் தீட்டி சிவ வேதியர்களால் சிவ ஆகம முறைப்படி ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் சுவாமிக்கு உத்தமத்தில் உத்தமம் 33 யாக குண்டங்களும், ஸ்ரீ பிரகநாயகி அம்பிகைக்கு 9 யாக குண்டங்களும், புதிய ராஜகோபுரம் மற்றும் இதர கோபுரங்களுக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்வதென முடிவு செய்யப்பட்டு 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 4ஆம் கால பூஜை மங்கள